ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது கெவின் தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம ஈவன் அண்ட் கேம் தான் விளையாட போகிறோம். சாப்டர் 1ல் நம்ம பெயிண்ட் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். வாங்க பண்ணிடலாம். இப்போ கேம் ஸ்டார்ட் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆடு கேட்குறாங்க, அதை நம்ம கேன்சல் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கேட்குறாங்க இயர் ஓல்டு. நான் 11 year old. அப்புறம் வேணாம், இது கொடுத்துட்டு ப்ளே கொடுத்துட்டோம்னா ஓகே. ப்ளே நார்மலில் தான் இருக்குது, ஹார்ட்லாம் வச்சா நம்மளாலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பெயிண்ட் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். கதவு சாத்துது. டாக்ஸி டிரைவர் போகிறாரு. நம்ம தான் இன்னும் பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன் காருக்குள்ளேருந்து. சரி, முன்னாடி உட்காந்துருக்குது ஏதோ நன்னு மாதிரி இருக்குது. சிஸ்டர் உட்காந்துருக்காங்க போல். ஐயோ, நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுங்க அந்த கிழவி. நன் என்னை கூட்டு போய் காரை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஐயோ டேய், நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ என்னை எதுக்குடா போட்டுச்சு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். Day 1 started. ஓகே ஓகே, நீ முடிச்சிட்டியா? போ திரும்ப. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. டே, ஈவன்லாம் எத்தனை வருஷமாக விளையாண்டுட்ருக்கோம். சரி, இப்போ இந்த வெண்ட்டை திறந்து வெளியே போவோம். என்னடா இதுவே ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். உட்கார்றதெல்லாம் கொடுக்க மாட்டேங்குது. இனிமேல் நீட் க்ரோபார் எங்கே இருக்கீங்க? நீட் க்ரோபார் இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. சரி, இங்கே போவோம். இந்த வெஞ்சு தொட்டோம்னா உள்ளே உடஞ்சி போகிறோம். லைட்டாக இது ஒரு வேறு எஸ்கேப். அதுக்குள்ளே திறக்கும். அப்போ சவுண்டு கேட்டால் வந்துட்டானா முடிஞ்சிச்சு என் கதை. ஒரு இடம் இருக்குது. அவன் எங்கே இருக்கான்? சாமி கும்பிட்டுருப்பான். இங்கே அவளை அலற விடுவோமா? அப்போ குச்சி எடுத்துப்போம். ஏய் டாப், எடு கருகிற போது தூக்கூடாத. போச்சு, கருகிச்சு. இதுக்கப்புறம் அந்த எடுத்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அவன் வந்தானா வேட்டிக்குள்ளே வச்சு விட்டுருவோம். எங்கடா காணோம் அவளை? ஈவில் காணோம். ஈவில் ஐயோ, குச்சி வேற முடிய போகுதுடா. டே, இப்போ கரெக்டாக வரும் பாரு. குச்சியை முடிஞ்சோடனே வரும். ஐயோ, சொன்னேனா இல்லையா? என் ஜர்க்கு கொடுத்துட்டு போயிடுச்சு எனக்கே. ஓகே, மனசை தேத்திக்கிட்டு இப்போ Day 2க்கு போவோம். இப்போ நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். அழகாக எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுவோம். வாங்க. என்ன இதெல்லாம் வேணாமா? நீ போமா. நீ இதெல்லாம் எழுதி போட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. டோர் திறப்போம். ஃபஸ்ட்டு இது திறப்போம். இதெல்லாம் திறந்து பார்த்தோம்னா ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு தான் நான் என்ன ஆக போகிறேன்? எஸ்கேப் ஆக போகிறேன். இப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த கீ எங்கேயும் கிடைக்கிற மாதிரி தெரியலை எனக்கும். ஐயோ, பயமாக இருக்குங்க. எப்போ வருவாளோ அப்படின்னு. சரி, க்ளோஸ். ஒரு இடத்துலையும் இல்லை. சரி, போய் செக் பண்ணுவோம். ரொம்ப கொடுக்குதுங்க. இது ஏமாய கையில் கொடுத்தையோ. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு முடிஞ்சு. உக்கார். இந்த சைடு வருவாளா? ஐயோ, ஏண்டா எனக்குன்னே இப்படி பண்ணுறீங்க? பார்ப்போமா? ஐயோ, ஒன்று ஐயோடி. ஐயோ, என்னடா அது? கிளவி குனிய முடியாதுன்னு பார்த்தா ஃப்ளெக்சிபிளாக குனிஞ்சு வருது. ஐயோ, லாஸ்ட் டேவா? இல்லை இருங்க, எத்தனை 3 days முடிஞ்சிருமா? எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் லாஸ்ட் டேவா? ஐயோ, இதில் நான் எஸ்கேப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி அடி வாங்கி இந்த கேமே முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். கீழே ஏதோ இருக்குது. என்ன காயின்லாம் எனக்கு எது? நான் என்ன பணக்காரன் ஆக போகிறேன்? அப்போடா திறக்கலாம். ஸ்விட்சா மிஷின் வந்துட்டா. குனிஞ்சு வேற வராங்க. எனக்கு அதுவும் பயமாக இருக்குது. வந்துட்டா. போச்சு இவன். லாஸ்ட் டேவும் முடிஞ்சிருச்சு. கண்டினியூ. 50 காயின் இருந்தா என்னது வந்திருக்கலாமா?
காயின் எதுக்குடா தேவைப்படுன்னு சொன்னேன், ஆனால் இதுக்கு தேவைப்படுன்னு சொல்லலையேடா நான். ஐயோ இது என்ன மாஸ்க் எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன். ஒரு மூஞ்சியில் தள்ளி விடு வேணாம். இந்த கேம் சத்தியமாக பெயிண்ட் எஸ்கேப்லாம் பண்ண தெரியும், ஆனால் அது முன்னாடி விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிராணி கூட பரவாயில்ல போல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிராணி ட்ரை பண்ணலன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் வீடியோ எடுத்து போட்டுறேன். ஆனால் அதில் எனக்கு எஸ்கேப்லாம் அவ்வளோக்கா பண்ண தெரியாதுங்க. பண்ணுவேன் ஆனால் ரொம்பலாம் தெரியாது. நீங்கள் சொல்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்குறேன். சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாங்க, லோடிங் ஆகிட்டுருக்கு. ப்ளே அகைனா? ஐயோ இப்போ மறுபடியும் இன்ட்ரோலாம் கொடுப்பேன். இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நான் சொன்னேன் ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்துருவோம், ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு. டே ஒன் ஸ்டார்டர். ஐயோ இது எனக்கு வேணாம். ஒரு கீ தேவை. எல்லோ கலரில் ஆரஞ்சு கலரில் ஒரு கீ இருக்கும். அந்த கீ தான் எனக்கு இப்போ தேவை. இந்த கீ எங்கே இருக்குன்னு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குன்னு வந்து படித்து போட்டானா படுத்துருவேன். படிச்சுட்டானா இன்னும் ஆகுறது முடிஞ்சிடும். ஐயோ ஒரு செகண்ட் திக்குன்னு இருக்கு. வளரிட்டு இருப்பா சாமி கும்பிட்றேன்ட்டு. சரி பிங்க்குதா. ஐயோ வந்துடுவாளோன்னு பயமாக இருக்கு லைட்டாக. இங்கிட்டலாம் இது இருக்குது, திறந்து பார்த்தா ட்ராக்குள்ள ஒன்றுமே இல்லை. அப்படி ஏன்டா அதை வச்சுருக்கீங்க? ஒன்றுமே இல்லாத இடத்துல ஏன் அதை வச்சுருக்கீங்க? ஐயோ இந்த இடமா? இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இப்போ எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. உள்ளே இருந்தானா முடிஞ்சிச்சு. நீ வந்துட்டா. ஓ இந்த இடமா? ஓகே, வந்தாலும் ஓடிடுவேன். வா வந்துட்டான. ஓடிட்டேன். கீழே வந்துட்டு பார்த்துருப்பா. சரி இப்போ நான் மேலே ஓடிடுவேன். கீழே வந்தேன்னா முடிஞ்சிச்சு. எந்த சைடு வருவா? இந்த சைடா? ஐயோ போச்சு. வந்துச்சு. வந்துட்டா. ஏண்டா அது கூட போச்சு. வந்துட்டான். இங்கிட்டு கதவை திறந்து போயிடுவோம். டக்குன்னு திறடா. படிக்கட்டு வேற. டக்குன்னு போய் மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடுவோம். ஏன்னா வந்துடுவா டக்குன்னு. என்னையோட ஃபாஸ்ட்டாக இருக்கா. ஓடு சாத்திடுவோங்க. கதை வேணும். வந்திருக்கும்னு தெரியக்கூடாது இவளுக்கு. இங்கே தான். ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணாம்டா. எனக்கு அது தேவையானது. எனக்கு அதுதான் தேவை. அது கிடைக்கலையே. எங்கே போகிறது நான் கிடைக்கிறதுக்கு? க்ரௌட் பாருங்க, இன்னுமே இல்லை. ஆனால் க்ரௌபார் நம்ம பண்ண போகிற எஸ்கேப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எடுத்துருவோம். கீழே இருந்தானா எப்படி இருக்கும்? இப்போ எதுக்கு? நெருப்பில் உளுந்தா முடிஞ்சா? இந்த நெருப்பில் உளுந்தா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த எரிஞ்சிருவோம்ல, ரியல் லைஃப்பில் அப்படி தான் நடக்கும். இதுதான் போல். ஃபஸ்ட்டு நம்ம போய் இந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஒரு கீ எங்கே இருக்குது, இதெல்லாம் எங்கே இருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குது. இங்கே போனதுனாலே பயமாக இருக்குது. இதோ இதுதான். இது என்ன பண்ணணும்? ஸ்விட்ச் ஆக்டிவேட்டா? எங்கே இருக்குது ஸ்விட்ச்சு? ஸ்விட்ச் ஆக்டிவேட் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னா அது ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். அதுதான் எங்கே போகிறது? இங்கே என்ன பண்ணணும்? கீப் ஹோலி புக் எங்கே இருக்குது? பைபிளா? போச்சு. ஈவன் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவா போல ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டே எண்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேன்ட்டு சரி இப்போ வந்து போய் இது பண்ணுவோம். ஸோ இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். வந்துடும். பயமாக இருக்குங்க. ஒவ்வொரு செகண்ட் திக்குன்னு இருக்கு. எங்க இல்லோக்கி கிடச்சிருச்சு. ஐயோ இன்னைக்கு மட்டும் அவுட் ஆகிடக்கூடாது. ஏன்னா கடைசியில் கிடச்சிருச்சு நமக்கு தேவையான கீ.
ப்ளீஸ் அவுட் ஆகிடக்கூடாது. நமக்கு தேவையான கீ கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஆரம்பிக்கலாங்களா? தாக்கிட்ட டாக்டிக். ஐயோ, ஹே, எல்லோ கீ கிடச்சிருச்சு. எனக்கு எல்லோ கீ கிடச்சி அவுட் ஆகிட்டேன். ஐயோ, இதுக்கு தாண்டா லாஸ்ட் டேல இது பண்ணக்கூடாது. எல்லோக்கி கிடச்சி அவுட் ஆகிட்டேங்க. எல்லோக்கி கிடச்சி மாடா ஒருத்தன் அவுட் ஆகணும். எல்லாம் மன கஷ்டம்டா டே. எப்படி தெரியுமா வலிக்குது மனசு, இப்படி வலிக்குது. என்ன எப்படி அடிக்கிறது? ஓகே, மறுபடியும் விடாமுயற்சியோட ட்ரை பண்ணுவோம். எனக்கு இந்த ஹெட்ஃபோன்லாம் வேணாண்டா. ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்துருவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐயோ, எழுதாதீங்கடா, இதெல்லாம் வேணாண்டா. வேண்டாமா? சரி, வந்து போவோம். என்னது காயின் கொஞ்சம் எடுத்து போங்க. எழுதுப்போம். ஐயோ, வந்துட போகிறா. பயமாக இருக்கு. வந்துட போகிறா. தேடுவோம், போய்கொண்டே இருப்போம். போய் தேடுவோம். என்ன பண்ணாட்டி இங்கே தான் நமக்கு கிடச்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து மேலே போய் பவர் கனெக்ஷன் கொடுக்கணும். பவர் கனெக்ஷன் பேய் மாதிரி இல்லை, இதுவே பேய் தான். முன்னாடி வந்து நிற்கிது கார். சரி போகும். ஐயோ, டே 2 டேனே தெரியல. டேக்கு வந்திருக்கோனே தெரில. அப்படி சின்சியராக விளையாடிட்டு இருக்கேன். என்னைய வந்து அடிச்சிச்சுன்னா அப்படி இருக்கும். மனமே கஷ்டமாக இருக்கு. சரி, போய் இப்போ கேபிள் கனெக்ஷன் வந்து போட்ட. டேய், இந்த கேமே எனக்கு வேணாண்டா. நான் டெலீட் பண்ணிக்கிறேன்டா. ஏண்டா, ஒரு மனுஷன் அவுட் ஆகலாம், அதுக்கு நீ இப்படியாடா? இந்த லாஸ்ட் டே இப்போ தான் போவேன், தேடுவேன், எடுப்பேன், கரெக்டாக அடிச்சிடும். போவேன், எடுப்பேன், அடிச்சிடும். போவேன், எடுப்பேன், அடிச்சிடும். ரிப்பீட்டு இப்படியே தான் நடக்கும். பாரு. போவேன், முடியலன்னா இந்த வீடியோவை பார்ட் 2ல் எப்படியாவது முடிச்சிடுவோம். முடிக்கலைன்னா சொல்கிறேன், பார்ட் 2ல் எப்படின்னா முடிச்சிடுவோம். இல்லை முடியாது போல் அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுச்சு. ஒன்றாலாம் முடியாது. இது வேற போட்டு சாவடிக்கிறாங்களே. நீ பண்ணு என்ன வேணாலும் பண்ணு. ஓ, சாவடி தள்ளு. ஓகே, அடிச்சிடும். ஸ்டார்ட் ஆகி ஐயோ, வேணாம். ஏன் தான் அப்படி பண்ணுதுன்னு தெரியல. அழுவலியாக வருதுடா எனக்கு. ப்ளீஸ் டாடி, அடிக்காத. ஐயோ, சைத்தானுக்கு பச்சா, நீ அடிக்காத ப்ளீஸ் அடிக்காத. டே 1 இதே பார்த்து வெறுத்து போயிடுச்சு. சரி, இதோட 3வது எல்லாரும் நினைக்கிறேன். ட்ரை மறுபடியும் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஏன்டா மாற்றி ஏன்டா வைக்கிறீங்க? இப்போ வந்து மன தைரியத்தோடு போவோம். இந்த டைம் பாரு. இப்போ உள்ளே போய் இந்த நெருப்பு எடுத்து அதை விட்டுருவோம். எடுத்துட்டேன். வரட்டும், அவன் மேலேயே போடணும், தூக்கி போட்டுருவோம். என்னை எத்தனை நாட்டி ஓட விட்டுருக்கேன். அவனை ஓட விடுறாங்க. என்னை மட்டும் ஏமா ஓட வர்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? சுற்றி தூக்கி அடிச்சு அப்புறம் ஒரு ஆள் மனுஷன் உயிரோட இருப்பான். யாராலும் இருக்க முடியாது, இவன் இருப்பான். உர்ரா. சரி, இப்போ போவோம். நம்மளாம் எஸ்கேப் ஆக முடியாது போல் இருக்கே அந்த கேம்லலாம். இந்த நெருப்பு இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னும் அன்றைக்கி தான் இருக்காளா?
இருந்தாலும் ஓடி இதங்க இருக்கா? ஐயோ ஐயோ எப்படி தெரியுமா இருக்கு. போய் இந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல இல்லை இல்லை இல்லைங்கிறது தான் உண்மை. அதான் நெசம். உட்கார வச்சு இவ்வளோ இங்கே வரைச்சிருவோம். இங்கே வராலோ இங்கிட்ட வந்தால் இங்கிட்ட போயிடுவோம், இங்கிட்ட வந்தால் இங்கிட்ட போயிடுவோம். வா 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 வா. பூந்து வருவாளே பாம்பை கூட மோசமாக நெளிஞ்சு நெளிஞ்சு வருவாள். ஓடி போய் இந்த கேபிளை மாட்டிடுவோம். நீ வந்தானா பார்த்துக்கலாம். வச்சு ஃபோட்டோவை தள்ளி விட்டுருப்பேன். ஃபோட்டோ தள்ளி விட்டுச்சாதுன்னா வந்துட்டானா ஓடிடணும். மாசு கேபிள் கிடச்சிருச்சு. வந்துட்டான். ஐயோ ஓடு ஓடு ஓடு. நீ அவன் அங்கிட்ட வந்தால் நம்ம இங்கிட்ட வந்துடுவோம். மாசுங்க நம்மளுக்கு கேபிள் கிடச்சிருச்சு. ஓடு ஓடு ஓடு. இங்கே கண்டிப்பாக வருவா. கண்டிப்பாக இறங்கி வருவா. இதை வட்டா பாருங்க. எங்களுக்கு தெரியாதா அண்ணா 2-3 வாட்டி அவுட் ஆகிட்டேன்னா உன்னை பற்றி ஃபுல்லாக கிரைண்டில் ஏற்றி வச்சுட்டேன். போ 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 உன்னையெல்லாம் ஈஸியாக அடித்து போட்டுக்கலாம். இப்படி பேசின வாயில் செயல் ரொம்ப முக்கியம். எந்த சைடு வருவான்னு வேறு தெரிலங்க. சைடு மட்டும் இன்னும் வந்து அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அழுதுருவேன். இப்போ பாருங்க சவுண்டு வரும் பாருங்க. சவுண்டு உங்களுக்கு கேட்காது, ஆனால் ஏதோ கே இது கேமுக்குள்ளே வந்துட்டேன். போச்சு போச்சு போச்சு. பத்திரா இப்போ வந்து நம்ம கீழே ஏறி ஓடிடுவோம். காணோம். வருவாளா மாட்டாளா? வந்துருவாங்க, நம்ப முடியாது. போச்சு. இதாங்க இருந்திருக்கா? நீ முடிச்சு விட்ருப்பாங்க கொஞ்ச நேரத்தில். லாஸ்ட் டே வேறு, கீ வேறு காணோம். இப்போ வந்து கொஞ்சம் ரிலீஃப், ஏன்னா நமக்கு நிறைய இடம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு இடம் புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ கேபிள் கொடுத்ததுனால நிறைய இடத்துக்கு நம்ம கரண்ட்டு கொடுக்க முடியும். இப்போ வந்து எஸ்கேப் பார்க்க எல்லா வேலையும் பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப பார்த்து தான் போகணும். ஸ்விட்ச் ஆக்டிவேட்டட் இட்டா? நான் தான் கொடுத்துட்டேன் ஸ்விட்சை. இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி மஸ்ட் ஸ்விட்ச் தட் ஆக்டிவேட்டட். நான் ஒரு ஸ்விட்சை தான் போட்டுட்டேனே, கரண்ட் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேனே. அது ஸ்விட்ச் எங்கே இருக்கும்? ஸ்விட்ச் முடிஞ்சு. ஐயோ ஏன்டா நீ எப்படி பண்ணுற? என்னால் எஸ்கேப்பே ஆகும்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுத்த வீடியோவில் அந்த கேமை எப்படி விளையாடணும், எப்படிலாம் அதில் எஸ்கேப் ஆகணும், எங்கே கீ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த கேமை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் முடிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முடித்து எல்லாத்தையும் முடித்து இந்த ஈவெண்ட் முன்னாடியே பாய் சொல்லி எஸ்கேப் ஆகிறோம். இந்த பாய் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. சொல்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.